வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டுடைய 8ஆம் வகுப்புடைய இலக்கண பகுதிகளை பார்க்க போகிறோம். புதிய பாடத்தின் அடிப்படையில் முக்கியமாக 8ஆம் வகுப்பில் தான் ரொம்ப முக்கியமான பகுதிகள் ஆரம்பிக்குது. 7ஆம் வகுப்பை விட 8ஆம் வகுப்பு பகுதிகளில் தான் ரொம்ப முக்கியமான பகுதிகளும் ரொம்ப அதிகப்படியான கேள்விகள் கேட்கக்கூடியது 8, 9, 10 தான் அதிகப்படியான சிலபஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த 8th ஸ்டாண்டர்டுடைய சிலபஸில் நம்மளுக்கு கொடுத்துக்கப்பட்டதில் படித்தான், வினைமுற்று அப்படிங்கிறத பாடத்தமாக வினைமுற்று, எச்சம், வேற்றுமை, தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடருடைய விளக்கம் எல்லாமே இங்கே தான் வருது. 8th புக்கில் தான் வருது. 8th புக்கு தான் ரொம்ப முக்கியமான பகுதியாகவும் இருக்குது. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வினைமுற்றை பார்க்க போகிறோம். மொத்தம் 8th புக்கு மட்டும் ரெண்டு தான் பிரிச்சுக்கிறாங்க. நிறையா இருக்கிறதுனால 2 வீடியோவாக போடுறோம். 8th புக்கு மட்டும் பாருங்கள். இதில் படித்தான் வினைமுற்றை பொறுத்த படித்தான், ஆடுகின்றான், பறந்தது, சென்ற, கண்டு ஆகிய சொற்கள் செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். இதெல்லாம் ஒரு வினையோ அல்லது செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். பெயரை சொல்லலை, வினையைத்தான் சொல்லுது. பறந்தது, சென்ற, கண்டு ஆகிய சொற்கள் வினை அடிப்படையாக ஒரு செயலை வினை என்றும் குறிப்பர். இவ்வாறு ஒன்றின் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஒரு செயலை வினைன்னு சொல்லலாம். அதை குறிக்கக்கூடிய சொல் என்ன சொல்லுவோம்? வினைச்சொல்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க. மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகின்றான், மாடு மேயும், இத்தொடர்களில் எழுதினால், பாடுகின்றான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்று வினைச்சொற்கள் முற்றுவினையாகும் அல்லது வினைமுற்று என்று அழைக்கப்படும். அவ்வளோதான். மலர்விழி எழுதினால் முற்று பெற்றுச்சு. இந்த வினைச்சொல்லால் இந்த சொல் என்ன செஞ்சு முற்று பெற்றுச்சு. கண்ணன் பாடுகிறான், இந்த சொல் முற்று பெற்றுச்சு. மாடு மேயும், இது முற்று பெற்றுச்சு. வினைமுற்று 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். சில வினைமுற்று திறநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்ற 2 வகைப்படும் சொல்கிறாங்க. சரிங்களா? வினைமுற்று எந்த வகைப்படும்? திறநிலை வினைமுற்று அல்லது குறிப்பு வினைமுற்று என 2 வகைகளை குறிப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு திறநிலை வினைமுற்று. சரிங்களா? திறநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொரு பொருள் ஆகிய 6 முதன்மையானவை. நடத்துங்க. இந்த 6 முதன்மையானவை. இது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6 வெளிப்படுமாறு அமைவது திறநிலை வினைமுற்று எனப்படும். இந்த 6மே வெளிப்படுற மாதிரி இது அமைஞ்சிச்சு அப்படின்னா பேர் என்ன? திறநிலை வினைமுற்று சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு செயல், இப்போ மாணவி கட்டுரை எழுதினால் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் செய்பவர் யார்? மாணவி. கருவி என்ன? எதை வச்சு எழுதியிருப்பாங்க? எழுதுகோள். சொல்ல கருவி எழுதும் தாள் அல்லது எழுதுகோள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. தாளும் எழுதுகோளும். அதுக்கடுத்து பாருங்கள், நிலம். சரி, இங்கே எழுதியிருப்பாங்க நிலம், பள்ளி. அதுக்கடுத்து செயல் என்ன? செயல் எழுதுதல். முக்கியமானது இதுதான். சரிங்களா? அதுக்கடுத்து காலம், கட்டுரை எழுதினால் அப்படின்னா என்னது? இறந்த காலம். இதனால் எழுதப்பட்டனால் என்ன கிடச்சிருக்கும்? கட்டுரை கிடச்சிருக்கும், செய்பொருள். அவ்வளோதான். ஒரு சொல் கருவி, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6ஐயும் முதன்மையாக தெளிவாக காமிச்சிச்சு அப்படின்னா அது என்ன கேட்டி அப்படின்னா என்னது? தெர்நிலை வினைமுற்று எனப்படும். ஒரு செயலை நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், இந்த 6ஐயுமே தெளிவாக காமிச்சிச்சு அப்படின்னா அது பேர் என்ன? தெர்நிலை வினைமுற்று. செயலும் காலமும் இது 2ஐயும் தெளிவாக காமிச்சாலும் அது பேர் என்னது? தெர்நிலை வினைமுற்றாக எடுத்துக்கொள்ளணும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு செயலை எந்த 6ஐயும் காமிக்கணும்? செய்பவர் தெளிவாக தெரியணும், கருவி தெரியணும், நிலம் தெரியணும், செயல் தெரியணும், காலம் தெரியணும், செய்பொருள். இந்த 6 முதன்மையாக தெரிந்தால் அது என்னது? தெர்நிலை வினைமுற்று என்று அழைக்கப்படும். அதுக்கடுத்து குறிப்பு வினைமுற்று. ஒரு பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இது பொருள், இடம், காலம் பெயரச்சத்துடையது. காலம், சினை, குணம், தொழில். இந்த இவற்றுள் ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஆல்ரெடி சொன்னீங்க. கம்பல்சரி என்ன தெரியணும்? காலமும் செயலும் வெளிப்படையாக தெரியணும். ஆனால் இந்த குறிப்பு வினைமுற்றில் இது தெரியக்கூடாது. காலமும் செயலும், காலம் முக்கியமாக என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. பாருங்கள், பொன்னன் பொருள் வினைமுற்று, அதாவது குறிப்பு வினைமுற்று. கண்ணன் கண்களை உடையவன். கரியன் குணம், தொழில் எழுத்தன், அப்புறம் காலம் ஆதிரையான், இடம் தென்னாட்டார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தெர்நிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அன்றில் ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என்ற பிற வினைமுற்றுகள் உள்ளன. அந்த வினைமுற்று தான் அடுத்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்தில் ஏவல் வினைமுற்று ஒன்றும் இல்லை. அந்த அதே மாதிரி தான். தெரியல. பாடம், படி. ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன. இவ்வாறு தன்முன் உள்ளவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது ஏவல் வினைமுற்று. தெரியல. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது என்ன வினைமுற்று? ஏவல் வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க.
சார் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இருக்கணும். ஒரு செயலை செய்யுமாறு ஏவு வினைமுற்று ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகள் வரும். எழுது ஒருமை, எழுதுமின் பன்மை. சில பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என்று காலத்தில் இந்த எழுதுமின் அப்படிங்கிறது அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? பாடம்படி, கடைக்கு போ, நீ வா. சரிங்களா? அது மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது என்னது ஏவல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று முக்கியமானதுப்பா. சரிங்களா? வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று இரு திணைகளையும் உயர்திணை அற்றிணை ஐம்பால்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என 3 இடங்களையும் தன்மை முன்னிலை படற்கை என விகுதிகளையும் கா இய இயற் எனும் வரும். அதாவதுங்க என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துங்க. வாழ்தல், வைத்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வினைமுற்று வரக்கூடிய வினைமுற்று என்ன வினைமுற்று? வாழ்த்துதல். சரிங்களா? வாழ்த்துதல் என்னது? வாழ்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் வாழ்த்துது. வைதல்னா அதை திட்டுறது, ஒழிக அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். சரிங்களா? அதுக்கடுத்து என்னது? விதித்தல் அப்படின்னா என்னது? செய்க, அதான் விதித்தல். வேண்டல்னா என்னது? கொடுக்க, செய்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் என்னது? வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. இவ்வினைமுற்று இருதிணை உயர்திணை அற்றிணை 5 பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் 3 இடங்களின் தன்மை முன்னிலை படற்கை காட்டும். இதன் வீதிகள் கா இய இயர் அல் என வரும். இதனுடைய வீதிகள் எப்படி வருது? கா இய இயர் அல் என வரும். இது வாழ்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தெரியல, இது வாழ்க கா. தெரியல, நல்லா வச்சுங்க. கா வாழ்க, செய்க, வருக இப்படின்னு வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க? வியங்கோல் வினைமுற்று அடிச்சு விட்டுருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சரி, 2க்குள்ள வித்தியாசம் முன்னிலையில் வரும். ஏன்னா நீ செய்க, படித்து வா அப்படின்னு சொல்கிறோம். இது இருதிணையிலே வரும், ஐம்பால்லே வரும், மூவிடங்களே வரும். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும்தான் வரும். இது எப்படி வரும்? மூவிடங்களே வரும், ஐம்பால்லே வரும், இருதிணையிலே வரும். அதான் கொடுத்தாங்க. ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஆமாம், ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஏன்னா எழுதுங்கள், எழுதுமின், எழுது, கடைக்கு போ. சொல்லலாம், கடைக்கு போங்கிறது ஒருமை, கடைக்கு போங்கள் அப்படின்னு சொன்னால் என்னது? பன்மை. அப்போ ஒருமை, இது ஒருமை பன்மை வேறுபாடுலாம் கிடையாது. ஏன்னா வாழ்கன்னு சொல்கிறப்ப ஒருமையாக பன்மையாக தெரியாது. ஒருத்தர் சொல்கிறமா 2 பேர் சொல்கிறோம் வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தான் வாழ்கன்னு சொல்லுவோம். அப்போ ஒருமை பன்மை வேறுபாடு எதுவும் கிடையாது. வியங்கோல் வினைமுற்று கிடையாது. கட்டளை பொருளை உணர்த்தும். தெரியல, அது கட்டளை பொருள் தான் உணர்த்தும். ஆல்ரெடி தான் பார்த்து என்ன பொருளை உணர்த்துது? கட்டளை செய்யுமாறு ஒரு செயலை கட்டளை பொருளை உணர்த்துகிறது. இது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் பொருளை உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமல் வரும். இது விகுதி பெற்றே வரும். அதான் விகுதி என்னது? கா இய இயர் அல் அப்படிங்கிறது இதோடைய விகுதிகளாக இருக்கு. சரிங்களா? இந்த கீழே பாருங்க. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. ஏன்னா விதித்தல்ங்கிறது விதிதான், இன்னொருத்தர் தானே சொல்கிறோம். தன்மை இடத்துல எப்படி? தன்மைங்கிறது நம்மளால் சொல்கிறது, நான் சொல்லுவது தன்மை. எப்பவும் விதித்தல் என்பது தனக்கு தானே விதிக்க முடியாது, வேறவங்களுக்கு தான் விதியை உருவாக்கி விட முடியும். சரிங்களா? ஈயர் அல் 2 விதிகள் தற்கால வழக்கில் இல்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. ஈயர் 2 விதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. எச்சம். இதெல்லாம் எச்சத்தை பொறுத்தளவில் அடுத்தோடைய ஆல்ரெடி இதை கொஞ்சம் 7th தான் பார்த்துருப்போம். இப்போ படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனிங்கள். படித்தான் எனும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது. படித்தான் அப்படிங்கிற சொல் முற்று பெறுது. இது வினைமுற்று ஆகும். மாணவன் படித்தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல படித்த அல்லது படித்து இந்த சொற்கள் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு முற்று பெறாமல் வரும் சொற்கள், எஞ்சி நிற்கும் சொற்கள் எச்சம் எனப்படும். ரொம்ப தெளிவான விளக்கம். ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் வந்தால் அது என்ன சொல்? என்ன சொல்கிறோம்? எச்சம் சொல்கிறோம். அவ்வளோதான். எச்சம் என்றால் ஒன்றும் இல்லை, முற்று பெறாத சொல்லுக்கு பேர் தமிழில் என்ன சொல்கிறோம்? எச்சம் அப்படி சொல்கிறோம். இது பெயரெச்சம், வினையச்சம் என 2 வகைகளாக பிரிக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மாணவன் படித்தான் அப்படி சொன்னால் அது வினைமுற்று. படிச்சுட்டான் மாணவன். ஒரு செயலை வினையை முற்று பெற வைக்குது. ஆனால் இந்த படித்து அப்படிங்கிறப்ப முற்று பெறாமல் இருக்குது. முற்று பெறாததுக்கு பேர் தான் என்ன? எச்சம். அது பெயரெச்சமாக வினையச்சமாங்கிறது அடிப்படையாக வச்சு என்ன சொல்கிறோம்? அது வரக்கூடிய இடத்த வச்சு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெயரெச்சம். படித்த எனும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்கள் ஒன்றை கொண்டு மட்டுமே முடியும். படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பெயரை கொண்டு மட்டும்தான் முடியுமே தவிர என்ன செய்யாது? வினையை கொண்டு முடியவே முடியாது, எழுதவும் முடியாது. படித்த அப்படி பக்கத்தில் என்ன செய்ய முடியாது? வினை சொல்லி எழுதவே முடியாது. அதான் படித்த மாணவன், படித்த பள்ளி. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். பாடிய அப்படின்னா எச்சம்,
பாடல் வந்ததுனால அது என்னது பெயரெச்சம். பாடுகின்ற அப்படின்னால என்னது எச்சம். பாடும் அப்படிங்கிறதுனால என்ன செய்யறோம் எச்சம் குறிப்பிட்றாங்க. தெருநிலை மற்றும் குறிப்பு பெயரெச்சங்க. எழுதிய கடிதம் அதாவதுங்க அங்கே எப்படி தெருநிலையும் குறிப்பும் பார்த்தோமோ அதே தான். தெருநிலை என்றால் என்ன செய்யணும், செய்பவர், கருவி, காலம், செயல், தெரியல செய்யப்படும் பொருள், இந்த ஆறுமே தெளிவாக வந்துச்சு அப்படின்னா தெருநிலை. குறிப்பு என்பது இந்த ஆறையும் காட்டாமல் தெரியல காலத்தை காட்டாமல் வந்துச்சு அப்படின்னா, பெயரை மட்டும் குறித்து வந்துச்சு அப்படின்னா என்னது தெருநிலை. அதே தான் இங்கே எழுதிய கடிதம். இத்தொடரில் எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டினால பேர் என்னது தெருநிலை. ஒரு தெருநிலை பெயரச்சம் அல்லது தெருநிலை பெயரச்சம் என்று நினைக்கப்படும். வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெருநிலை பெயரச்சம் எனப்படும். அவ்வளோதான். இது சிறிய கடிதம். இதில் செயல் தெரியுதா? ஆனால் இது பெயரச்சம் தான். பெயரச்சம் என்ன பெயரச்சம்? குறிப்பு பெயரச்சம். ஏன்னா குறிப்பால் பண்பால் மட்டும் உயர்த்தக்கூடியது. ஆல்ரெடி பார்த்தோம்ல, பண்புக்கு மட்டும்தான் இருக்கும். கரியன் தெரியல கரியன் சொல்லி பார்த்தோம். அதில் பார்த்தா அதே மாதிரி தான் சிறிய கடிதம். இத்தொடர் சிறிய என்னும் சொல்லில் செயலையும் காலத்தையும் அறிய முடியவில்லை, பண்பினை மட்டுமே குறிப்பாக அறிய முடிகிறது. இக்காலத்தையோ செயலையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் என்ன பெயரச்சம்? குறிப்பு பெயரச்சம் என்று குறிப்பிடுவாங்க. அவ்வளோதான். வினையச்சம் ஆல்ரெடி பார்த்தது தான். படித்து படித்து முடித்தான் அப்படின்னு சொல்ல முடியும். படித்து மாணவன் அப்படி சொல்ல முடியுமா? தப்பாக இருக்கும். அப்போ ஒரு வினைச்சொல் முற்றுப்பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா அது எச்சம். அது வினையை கொண்டு முடிஞ்சால் அவர் வினை எச்சம். அவ்வளோதான். பாருங்கள், படித்து முடித்தான், படித்து வியந்தான், படித்து மகிழ்ந்தார் அப்படின்னு தான் இருக்குது. படித்து முடித்தான், படித்து வியந்தான். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம். அவ்வளோதான். தெருநிலை குறிப்பு வினை எச்சம் அதே தான். தெருநிலை என்பது என்ன செய்யணும்? காலத்தையும் செயலையும் தெளிவாக தெரியணும். 6 உறுப்புகள் கம்பல்சரி தெரியணும். 6 உறுப்பு தெரியாட்டா கூட 2 உறுப்புகள் தெரியணும். என்ன உறுப்பு? செயலும் காலமும் தெளிவாக தெரிய வேண்டும். எழுதி வந்தான். இந்த எழுதி என்பது எழுதுதல் என்ற செயல். நல்லா செய்யுங்க. வந்தான் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. அப்போ காலத்தையும் செயலையும், எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது என்னது? தெருநிலை வினையச்சம். அவ்வளோதான். குறிப்பு வினையச்சம் என்பது என்ன செய்யாது? பண்பு மட்டும்தான் குறிக்கும். மெல்ல மெல்ல வந்தான். இத்தொடரில் மெல்ல எனும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, பண்பை மட்டுமே உணர்த்துகிறது. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டுமே குறிப்பாக உணர்த்தி வருவது என்ன எச்சம்? சரிங்களா? என்ன எச்சம்னு சொல்கிறாங்க? குறிப்பு வினை எச்சம் குறிப்பிடாங்க. முற்றச்சம். இத்தொடரில் படித்தனல் வள்ளி படித்தனல் எனும் சொல் படித்தனல் எனும் வினைமுற்று பொருளை தருகிறது. படித்தனல் என்பது வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது வினைமுற்று தான். ஆனால் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. இந்த இடத்துல பாருங்க, இந்த படித்தனல் என்பது ஒரு வினைமுற்று தான். ஆனால் இந்த இடத்துல மகிழ்ந்தால் கொடுத்ததுனால இந்த படித்தனல்ங்கிறது என்ன ஆயிடுச்சு? எச்ச சொல்லாக மாறிடுச்சு. அதனால என்ன கேட்டி அப்படின்னா, படித்தனல் மகிழ்ந்தால் ஒரு சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம். திரும்ப சொல்கிறேன், முற்றச்சம் என்றால் ஒன்றும் இல்லை. வள்ளி படித்தனல் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளி படித்தனல், வள்ளி படித்தாள் அப்படிங்கிறத மீனிங் நடத்துகிறேன். ஆனால் அந்த வினைமுற்று பக்கத்தில் என்ன செய்யுது? மகிழ்ந்தால் ஒரு வினைச்சொல்லை போட்டதுனால, ஒரு வினைமுற்றை போட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எச்சமாக மாறிடுச்சு. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி எச்ச சொல்ல மாறிடுச்சு. அதனால் ஒரு வினைமுற்று எச்சப்பொருளை தந்து வினைமுற்றை கொண்டு முடிந்தால், ஒரு எச்சப்பொருளாக மாறி வினைமுற்றை கொண்டு முடிந்தால், அதான் சொல்கிறாங்க. ஒரு வினைமுற்று எச்சப்பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்னது? முற்றச்சம் எனப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றார். ஓகேவா? வந்த மாணவன் வந்த மாடு, வரைந்து முடித்தான், வரைந்து வந்தான், வரைந்து முடித்தான், இதெல்லாம் என்னது? பெயரெச்சம். இது என்னது? வினையச்சம். அவ்வளோதான். வேற்றுமை முக்கியமான பகுதியும் கூட. பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டான். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றால் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். கீழே குறிப்பிட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் உள்ளது அல்லவா? இது என்னங்கிட்டனா, ஒரு ஏதோ இந்த சொல்ல இந்த பத்தி என்னங்கிட்டனா ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பத்தியாக இருக்குது. அதையும் கீழே பாருங்கள். பாவை அண்ணனை பார்த்து, புரியுதா? அண்ணன் அப்படிங்கிற அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். அண்ணனால்
செய்ய முடிந்த என்றால் உறுதியாக செய்வேன் என்றால் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. இப்போது எளிதாக புரிந்து கொள்கிறதல்லவா? இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர் சொல் நல்லா புரிஞ்சுக்கணும். இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது பெயர் சொல்லு தான் மாற்றப்பட்டிருக்கு, வினைச்சொல் மாற்றப்பட்ட பற்றி சொல்லலை. தெளிவாக இங்கே விளங்குகிறது. அண்ணா என்னும் பெயர் சொல்லுடன் ஐ, ஆல், கு, இன், அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகைகளாக வேறுபடுத்துகிறது. இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இவ்வாறு பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள் வேற்றுமை உருபுகள் என்று கூறுவர். புரிஞ்சுங்க, இதில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள், சரிங்களா? இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை, பெயர் சொல்லுடைய முறையை வேறுபடுத்துகிறதா, பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருவுகள் என்பர். வினைச்சொல்லுகளோடு சேர்ந்தால் அது வேற்றுமை ஆகாது, வினைச்சொல்லோடு சேர முடியாது, சரிங்களா? அதான் குறிப்பிட்றேன். சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வரும். உறுப்புங்கிற உறுப்புனா சின்னதா ஐ, ஆல், கு அப்படிங்கிற உருவு. ஆனால் சில இடத்துல என்ன செய்யும், முழு சொல்லே வரும். வேற்றுமை உருவாக வருவது உண்டு. அவற்றை சொல்லுறுப்புகள் என்று குறிப்போம். பார்ப்போம். இங்கே பாருங்க, கீழே பாருங்க. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது. இங்கே பாருங்க, ஓவியர் தூரிகையை கொண்டு, இங்கே ஆள் இருக்குல்ல, இங்கே இருந்த கொண்டுன்ற ஆளுக்கு பதிலாக என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டாந்து இணைச்சிட்டாங்க. அதான் சொல்கிறாங்க, இங்கு இதில் கொண்டு என்பது சொல்லுறுப்பாக வந்துள்ளது. உறுப்பாகவும் வரலாம் அல்லது சொல்லுறுப்பாகவும் வரலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? வேற்றுமை, வேற்றுமையுடைய வகை 8 வகை. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை சொல்லி 8 வகை ஏற்படும். இங்கே பாருங்க, வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்கள் வேற்றுமை தொடர் என்பர். வேற்றுமை உறுப்பு இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் இருந்தால் அதனை வேற்றுமை தொகை என்றும் குறிப்பிடுவார். சரிங்களா? வேற்றுமை உறுப்பு இல்லாத இடத்துல மறைந்துருந்துச்சு அப்படின்னா பேர் என்னது, வேற்றுமை தொகை என்று குறிப்பிடுவாங்க. வேற்றுமை தொகையை இன்னொரு கிளாஸில் இருக்குது, பார்ப்போம். முதல் வேற்றுமை, பெரும்பாலான சொற்களில் எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை. ஒரு சொல்லாக இருந்தால் எழுவாய் இருக்கும், செய்யப்படும் பொருள் இருக்கும், பயனிலை இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த இதில் அமைஞ்சு அப்படின்னா எழுவாயுடன் வேற்றுமை உறுப்பு எதுவும் இணையாமல் சரியான பொருளை தந்துச்சு அப்படின்னா அது முதல் வேற்றுமை ஆகும். இது முதல் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை என்றும் அழைப்பார். முதல் வேற்றுமை இன்னொரு பேர் என்னது, எழுவாய் வேற்றுமை. ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும், அதில் எந்த எழுவாயுமே இல்லை, பொருள் விளங்குது அப்படின்னா அது பேர் என்னது, சொல்லலாம் பாவை வந்தால். நினச்சிங்க, இந்த பாவைகள் ஐ இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன கேட்டிங்கன்னா இது வேற்றுமை கிடையாது. இது என்ன கிடையாது, வேற்றுமை கிடையாது. எது வேற்றுமையாகும், இதில் இருக்க பாருங்க, பாவை என்பது இது ஐ இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ வந்து வேற்றுமையாகாது. இது பாவை என்பது பெயரில் வரக்கூடிய ஐ, பாவையை அப்படின்னு இருக்கணும். பாவையே வந்தாலும் சொல்ல முடியாது, பாவை வந்தாலுங்கிற அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இது எழுவாய் வேற்றுமை. ஒரு எழுவாய் செய்யப்படும் பயனிலையோட முடிஞ்சு அப்படின்னா என்னது, அது எழுவாய் வேற்றுமை. எந்த வித வேற்றுமை உறுப்பும் இல்லாமல் இருக்கிறது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. முதல் ஐ, ஆள், அதுக்கு பின்னாடி பார்ப்போம். ஐ, ஆள், கு, இன், அது, கண் தான் வேற்றுமை. கபிலர் பரணரை பேர் சொல்லுதான், பரணரை ஐ இங்கே இருப்பாரு. புகழ்ந்தார், கபிலர் பரணர் புகழ்ந்தார்னு இருக்கு. ஆனால் அது எப்படின்னா தப்பு, ஏன்னா பொருள் புரியாது. அப்போ எப்படி எழுதணும், கபிலர் பரணரை புகழ்ந்தார். இவ்வளவு தொடரில் கவனிங்கள், இரண்டாம் மற்றும் பை எந்த பொருளும் கிடைக்கிறதோ செய்யப்படும் பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயர் சொல் பரணர் செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். நல்லாச்சுங்க. ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை என்ன வேற்றுமை சொல்லுவாங்க, செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இதில் இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகை பொருட்களில் வரும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இரண்டாம் வேற்றுமை எப்படி சொல்கிறாங்க தெரியல, ஒரு செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால், ஒரு செய்யப்படும் பொருளாக ஒரு வேற்றுமையை வேறுபடுத்தி காட்டுவதால் என்ன வேற்றுமை சொல்கிறாங்க தெரியுங்களா, இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஆக்கல், கரிகாலன் கல்லணையை கட்டினான். பெரியார் மூடநம்பிக்கைகளை ஒழித்தார். கோவலன் மதுரையை அடைந்தான். காமராசர் பதவியை துறந்தார். ஐ, நீத்தல், ஒத்தல். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஐ எல்லா இடத்துல ஐ இருக்கு பாருங்க. ஆக்கல், அழித்தல், ஒத்தல், நீத்தல், உடைமை. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். எல்லா இடத்துல இதில் வருவாங்க, பெயர் சொல்ல தான் வருது. தெரியல, வினை சொல்ல வராது, பெயர் சொல். ஒரு பெயர் சொல் செய்யப்படும் பொருளாக மாறுவது, ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக மாற்றுவது தான் என்ன வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை என்று குறிப்பிடுறாங்க. தெரியல.
அதுக்கடுத்து மூன்றாம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய நான்கு மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவாகும். இவற்றுள் ஆள், ஆண் ஆகிய கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருட்களில் வரும். கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என இருவகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது என்ன கருவி? முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். நல்லா புரிஞ்சுக்க. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஆண், ஆள், ஒடு, ஓடு ஆகிய 4 மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள். ஆள், ஆண் என்பது கருவி மற்றும் கருத்தா பொருளில் வரக்கூடியது. சரிங்களா? ஆனால் கருத்தா பொருள் வரும். கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். முதற்கருவி, துணை கருவி பொருள், கருத்தா பொருளை. கருவி செய்யப்படும் பொருளாக மாறும்போது மரத்தால் ஆள். சரிங்களா? மரத்தால் சிலை செய்தான். சிலையை செய்தான் எழுதலாம், தப்பு கிடையாது. அது என்ன ஐனா இரண்டாம் வேற்றுமைக்கு வரும். மரத்தால் அப்படிங்கிற சிலை செய்தான் அப்படிங்கிற. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருக்கும். உளியால் சிலை செய்தான். ஒன்றை செய்வதற்கு, இது மரமே என்ன ஆச்சு? கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுது. இந்த இடத்துல என்னது? கருவி ஒன்று செய்வதற்கு துணையாக இருக்குது அப்படின்னா என்னது? உளியால் சிலை செய்தான் குறிப்பிட்றாங்க. கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா நடைபெறும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலன் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலனால் என்னது? கல்லணை கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஏவுதல் கருத்தா. ஏன்னா அவர் கட்டலை, அவர் இன்னொருத்தவங்களை வச்சு என்ன செய்ய வேலை வாங்கியிருக்காரு. அதான் ஏவுதல் கருத்தா. தானே செய்வது ஏற்றுதல் என்னது? ஏற்றுதல் கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது. அவரே செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? அப்போ சேக்கிலாரால் பெயர் சொல் என்னது? ஆள் என்ற வேற்றுமை உறுப்பை ஏற்று வருது. இது என்னது? ஏற்றுதல் கருத்தா. ஆண் என்னும் உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். எடுத்துக்காட்டு புற தூய்மை நீரான் அமையும் தருவான். நீரான் அமையும் அப்படிங்கிறது என்னது? இப்போ இருக்கக்கூடியது. ஒடு, ஓடு மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். தாயோடு ஒடு என்னது? எதில் வருது? சரிங்களா? உடன் நிகழ்ச்சி பொருள் தொடர்ந்து நடக்கக்கூடியது. உடன் நிகழ்ச்சினா அதோடு சேர்ந்து அது நடக்குதுன்னு அர்த்தம். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. நான்காம் வேற்றுமை சரிங்களா? முதல் வேற்றுமை பார்த்த எழுவா வேற்றுமை, இரண்டாவது வேற்றுமை பார்த்த செய்யப்படும் பொருள் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை பார்த்த என்னது? கருவி கருத்தா. சரிங்களா? ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா, முதற்கருவி, துணைக்கருவி அப்படி சொல்லி பார்த்தோம். அப்புறம் என்ன கேட்டு நான்காம் வேற்றுமைக்கு வந்து, நான்காம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு என்பது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பரப்பொருள் வரும். புரிஞ்சுக்க. இதில் இந்த நான்காம் வேற்றுமை என்பது உரிய பொருட்கள் கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை ஆகிய பொருட்கள் வரக்கூடியது. கொடை கூதான் இதனுடைய உறுப்பு. முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை புகை, மனிதனுக்கு பகை கூ. நட்பு கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதம் தயிருக்கு பால் வாங்கினான். அதுவாதம். பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இலங்கு. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். நான்காம் வேற்றுமையோடு கூடுதலாக ஆக என் அசை சேர்த்து வருவது கூலிக்காக அப்படின்னு குறிப்பிடார். ஐந்தாம் வேற்றுமை இன், இல் ஆகிய 5 உறுப்புகள் வேற்றுமை உறுப்பாகும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற உறுப்புகள் வரும். நீங்கள் தலையில் எழுந்த மயிர். ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது சிலையடை பாடுவதில் வல்லவர் காலமேகர் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆறாம் வேற்றுமை இது அது, ஆது, ஆ ஆறாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகளாக இருக்குது. இதில் வேற்றுமை உரிமை பொருளில் வரும். ஆறாம் வேற்றுமை பொறுத்தல ஆறாம்னா உரிமைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறு என்பது உரிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறாம் வேற்றுமை உரிமை பொருளில் வரக்கூடியது. உரிமை பொருள் கிழமை பொருளை என்று ராமனது வில், நண்பனது கை, அது, ஆ ஆகிய உறுப்பு காலத்தை பயன்படுத்துவதில்லை. அது மட்டும்தான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எது பயன்படுத்தலாம்? ஆது மற்றும் ஆ பயன்படுத்துவதில்லை. ஆறாம் வேற்றுமை உரிமைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமனது வில், நண்பனது கை, அவனது சட்டை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் குறிப்பிட்றாங்க. அடுத்து ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண். கண் மட்டும் இல்லை, மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உறுப்புகள் வரும். காலம், இடம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது அப்படி சொல்லி கண் அப்படிங்கிறது இடத்தை குறிப்பிடுது. இடம் மற்றும் காலம் ஆகிய இடத்துல வரும். இல் என்னும் உறுப்பு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பிலே வரும், ஏழாம் வேற்றுமை உறுப்பிலே வரும். நீங்கள் என்னும் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் அது ஏழாம் வேற்றுமை. இந்த ஏழாம் வேற்றுமைக்கு இன்னொரு ஞாபகம் வச்சுருக்கேன், இடமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழாம் வேற்றுமை என்பதே ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது அப்படின்னா என்ன செய்யுது?
இடத்தையும் காலத்தையும் குறிக்கக்கூடியது 7ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை எப்படி உரிமைன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி 7ஆம் வேற்றுமை என்ன ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லலாம். என்ன வேற்றுமை? இடம் மற்றும் காலத்தோடு குறிப்பிடக்கூடிய வேற்றுமை. அதே இல் 5ஆம் வேற்றுமைக்கு வந்துச்சு அப்படின்னா, இங்கே வரும் 5ஆம் வேற்றுமைக்கு வந்துச்சு அப்படின்னா இல் என்பது இல் அப்படின்னு பார்த்தீங்களா, இது நீக்கல் பொருளில் வரக்கூடியது. 5 நீக்கல் பொருள், 7ல் வந்துச்சு அப்படின்னா அது என்னது? இடப்பொருளில் வரக்கூடியதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. விழித்தொடர், விழினா எனது அழைத்தல் பொருள். சொல்ல படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை விழி வேற்றுமை எனப்படும். படற்கை பெயர்னா, படற்கை பெயருங்கிறது தன்மை முன்னிலை படற்கை இல்லாத ஒருத்தர் சொல்கிறது, அதை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது தான் என்னது? விழி வேற்றுமை நடக்கும். இவருக்கு தனியே உறுப்பு கிடையாது, பெயர்கள் திரிந்து வருவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்று அழைப்பது தான் விழி வேற்றுமை. அவ்வளோதான். சில முதல் வேற்றுமை ஆல்ரெடி பார்த்தா தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. என்னது முதல் வேற்றுமையில்? உறுப்பு இல்லை, ஆனவன் ஆவன் ஆகின்றவன், பயனிலை ஏற்றல், ஐ சில சொல்லுறுப்பு கிடையாது, செயற்படு பொருள் வேற்றுமை, வேறு பேர்கள் ஆல்ரெடி பார்த்தோம்னா முதல் வேற்றுமைக்கு பயனிலை வேற்றுமை, 2ஆம் வேற்றுமைக்கு என்னது? எழுவாய் எனது எழுவாய் வேற்றுமை, 2வது செயற்படு பொருள் வேற்றுமை, 3வது என்னது? ஆள் ஆண் ஒடு சில தாயோடு சென்றது குழந்தையோடு சென்றது அப்படிங்கிறது, கொண்டு வைத்து உடன் இதெல்லாம் சொல்லுறுப்புகளாக வரும். கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி சரிங்களா. ஆல்ரெடி பார்த்தோம்னா ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா, கருவி துணைக்கருவி முதற்கருவின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான். ரொம்பலாம் கஷ்டப்படலாம் தேவையில்லை. கொஸ்டின் அவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் தெரியல, கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப பார்த்தோம்னா ஐயாளும் இன்னது கண் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இதை தெரிஞ்சவனே என்ன சில ஆன்சர் போட்டலாம். 4ஆம் வேற்றுமை கு ஆக பொருட்டு நிமித்தம். இது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முல்லை எல்லை போன்ற இடத்துல வரக்கூடியது. 5ஆம் வேற்றுமை இல் எண் நின்று காட்டிலும் பார்க்கிலும் நீங்கள் ஒப்பு எல்லை என்ற இடத்துல வரக்கூடியது. 6ஆம் வேற்றுமை அது உடைய கிழமை பொருள் வரக்கூடியது. 7ஆம் வேற்றுமை கண் இடம் காலத்தில் வரக்கூடியது. ஆல்ரெடி பார்த்தது இது கிழமை வேற்றுமை. கிழமைனா அது உரிமை. ஆல்ரெடி சொல்லுவோம். 6ஆம் வேற்றுமை ராமனது வில் அப்படி சொல்லி பார்த்தோம்னா அதுக்கடுத்து விழி வேற்றுமை 8ஆம் வேற்றுமை. அவ்வளோதான். தெரியல. இது ரொம்பலாம் நீ மனப்பாடம் பண்ணலாம் தேவையில்லை, ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். 6ஆம் வேற்றுமை உரிமை வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை இட வேற்றுமை தெரியல. அப்புறம் என்னது? 5ஆம் வேற்றுமை இல் இன் நீக்கல் ஒப்பு எல்லையில் வரக்கூடியது. 1ஆம் வேற்றுமை என்னது? எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லக்கூடிய. 2ஆம் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை. அவ்வளோதான். தெரியல. ரொம்ப எளிமையான பகுதிகள் தான் தெரியல. 8th ஃபஸ்ட்டு பாட்டை கொடுத்துட்டு 8th செகண்ட் பாட்டை அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.